ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனங்களுக்கு அடியேன் கணபதி சுப்பிரமணியன் அவர்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடியது ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாளின் பக்தரின் அனுபவத்தை நாம் இன்றைய தினம் பார்ப்போம். தலைப்பு என்னவென்றால் மகாபெரிவாளும் பூர்ணாகுதியும். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் மிகவும் பாதிக்கப்பெற்ற அந்த கிராமம். அந்த கிராமத்திற்கு மகாபெரிவா பட்டின பிரவேசம் சென்றபோது பெரிவா சென்று வந்த பிறகு அந்த கிராமத்தில் மழை, நல்ல வயல் வெளிச்சம், அரிசி தானியங்களாக நல்லா விளைஞ்சி அமோகமாக இருந்திருக்கு. பெரிவா வந்த பிறகுதான் நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பெரிவா மேலே ரொம்ப அதீத பக்தி. அந்த ஊரில் உள்ள ஒரு சுவாமிக்கு வருஷ திருவிழா வருது. அப்போ திருவிழா பண்ணுறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒரு பெரிய ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தை முன்னின்று நடத்துகிறவ ஒரு அம்மையார். அந்த அம்மையார் எல்லார்ட்டையும் சொல்கிறா, நம்ம ஹோமம் நல்ல பெரிய ஹோமமாக பண்ணுவோம், பண்ணிவிட்டு அதுக்கு காஞ்சி மகாபெரிவாவை வர வைப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரில் இருக்கிற மக்களுக்கும் இதை அந்த ஹோமம் பண்ணுற அந்த பண்டிதர்களுக்கும் சொல்லிடுறா. அவளுக்கெல்லாம் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பண்ணுற ஹோமத்தில் காஞ்சி மகாபெரிவா வரப்போகிறானோடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம். சரின்ட்டு பழங்கள், வெத்தலைப்பாக்கு பழங்கள், புஷ்பங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த அம்மையார் மடத்துக்கு போய் பெரியவா பார்த்து செய்தி சொல்கிறா. பெரியவா இதுமாரி நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தேன். அப்போ சொன்னோடனே அப்படின்னு பெரியவா புரிஞ்சுக்கிட்டா இந்த ஊர் என்னன்ட்டு. அது புரிஞ்சுக்கிட்டு பெரியவாட்ட சொல்கிறா அந்த அம்மையார், பெரியவா நாங்கள் எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு முன்னாடி ஹோமம் பண்ண போகிறோம், பெரிய யோகம் பண்ண போகிறோம், யாகங்கள், அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறா பெரியவாட்ட. அப்போ பெரியவா எப்போ வரணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த அம்மையார் பூர்ணாவதிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறா. இதுதான் தலைப்பு, பூர்ணாவதிக்குள்ளே வரணும்னு சொல்லிடுறா அந்த அம்மையார்கிட்ட பெரியவா. சரின்ட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு பெரியவாவும் சொல்லிடுறா. மடத்தில் இருக்கிற கைங்கரியம் பண்ணுறவாலாம் அன்னைய டேட்டில் பெரியவாவுக்கு ஆந்திரா மாநிலம் பக்கம் போகிறதுக்கு அட்டவணையே இல்லையே, வடக்க போக வேண்டியதானே இருக்குது பெரியவாவுக்கு, எப்படி பெரியவா சொல்கிறா அப்படின்னு அவளுக்கு குழப்பங்கள். இந்த காலமும் நெருங்கிருச்சு. அவளும் அந்த ஹோமங்கள்லாம் ஜாம் நடக்குது. இந்த அம்மையாருக்கு மனசில் பெரியவா வரேன்னாலே இன்னும் ஆளை காணுமே, பெரியவா காணுமே, ஹோம மண்டபத்துக்கும் வாசப்படியும் நடந்து போய் பார்த்துட்டே இருக்கா. பெரியவாளுக்காக அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா, பெரியவா வராளான்ட்டு. பூர்ணாவதி டைம் வந்துருச்சு. அந்த பூஜையை பண்ணுற தலைமை அர்ச்சகர் அந்த அம்மையார்கிட்ட அம்மா வாங்க பூர்ணாவதி ஆக போகுது அப்படின்னு சொல்கிறா. பெரியவா இன்னும் வரல அப்படின்னு வந்துருவாம்மா, கொல்லப்படாதீங்கோ, சொல்லியிருக்கால உங்கள்கிட்ட, இல்லை வந்துருவா அப்படின்னு அங்கே பெரியவா ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்மையார் பூர்ணாவதி பண்ணிடுறா. அங்கே இருக்கவாள்லாம் சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சோடனே பிரசாதத்தை கொண்டு போயிட்டு பெரியவாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கோ, எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கொஞ்சம் அவளுக்கு ஸ்தாலமாக அவள் சொல்லி பேசி அவள்கிட்ட பூர்ணாவதி ஆயிடுது. பூஜைகள்லாம் முடிஞ்சு திருவிழாலாம் முடிஞ்சிருது. ஒரு 5-6 மாதம் கழித்து அவள் பெரியவா பார்க்க போகிறா. பார்க்க போகும்போது பிரசாதம்லாம் கொடுத்து இந்த ஊர் கோயில் உங்களுக்கு பார்க்க வந்தேன் பெரியவா, ஹோமம் பண்ண அந்த பிரசாதங்கள்லாம் இருக்குது கொடுக்கலான்னு வந்தோம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. நல்லா பண்ணியா, ஹோம பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சா, சந்தோஷம். நீங்கள் வரல பெரியவா, அதான் வருத்தம். நான் எங்கே வரல, நான் தான் வந்தேனே, நான் தான் பார்த்தேனே பெரியவா, நீங்கள் வரவே இல்லை பெரியவான்ட்டு உரிமையாக இந்த அம்மையார் பெரியவாட்ட பேசிக்கிட்டே இருக்கா. நீங்கள் வரவே இல்லை பெரியவா, நான் தான் வாசப்படி இது வரைக்கும் பார்த்துட்டே அலைஞ்சிட்டே இருந்தேன், நீங்கள் கடைசி வரைக்கும் வரவே இல்லை பெரியவா அப்படின்னு. நான் தான் வந்தேனே, நீ என்ன சொன்ன, என்னை பார்க்க வரும்போது எப்போ வரணும்னு கேட்டேன், நீ என்ன சொன்ன? அந்த அம்மையார் சொல்கிறா, பூர்ணாவதிக்குள்ளே வரணும்னு சொன்னில்ல, இந்த படத்தை ஹோமம் எடுக்கும்போதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தீங்களான்னு கேட்குறா பெரியவா.
எடுத்தோம் பெரியவா, நீங்கள் வரேன்னு சொன்னால ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம் பெரியவா அப்படின்னு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பெரியவாட்ட காட்டிகிட்டு இருக்கா. பெரியவா பார்த்துட்டு அந்த பூர்ணாவதி படத்தை பார்த்துட்டு, இதை பாரு நான் வந்திருக்கேன் பாருன்ட்டு பெரியவா வந்து அக்னி ரூபமாக வந்து அந்த ஹோமத்துக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கான். பெரியவா வந்து தான் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா பெரியவா வந்து வீரமாட்டார். அவ சொன்னது என்ன, பூர்ணாவதிக்குள்ள வரணும். அப்ப அந்த தலைப்பு என்னன்னா பூர்ணாவதிக்குள்ளன்னா அக்னி குண்டம், அந்த பூர்ணாவதிக்குள்ள வரணும் அப்படின்னு உடனே சரி வந்துடுறேன்னு பெரியவா சொல்லிட்டான். அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோவில் கரெக்டாக அந்த பூர்ணாவதிக்குள்ள வர்றதுல அக்னியில் பெரியவா இருக்கும். அந்த அம்மையார் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷமாக பெரியவாட்ட பிரசாதம் வாங்கிட்டு போனான். பெரியவா வந்து அப்பேற்பட்ட ஒரு மகான். அவரை பற்றி அவரோட கதைகள் எண்ணிலடங்கா கதைகள் பக்தர்களோட அனுபவம் இருக்குது. அதெல்லாம் நாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு பெரியவா ரொம்ப அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இன்னும் அவர் பற்றிய சரித்திரத்தை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.